பல்வேறு அரசியலில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்களாம் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குவார்கள் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய எழுச்சி தமிழரைப் போலவே படித்து முனைவர் பட்டம் பெற்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் நம்மிடையே இங்கே உரையாற்ற வந்திருக்கிறார். சீரோடும் சிறப்போடும் தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். சென்னை மாநில கல்லூரியினுடைய பேராசிரியர் என்று சொன்னால் பாடம் எடுப்பதோடு சரி என்று இன்றைக்கு பல பேராசிரியர்கள் இருக்கிற இந்த தருணத்தில் ஒரு எழுத்தாளராக, கட்டுரையாளராக, அதிலும் ஆராய்ச்சி கட்டுரையாளராக வந்ததற்கு பிறகு புரிந்து கொண்டேன், ஒரு கவிஞராக, இப்படி பன்முக ஆற்றல் பெற்ற ஒரு மாமனிதராக விளங்குகிற பேராசிரியர் மூரா அவர்கள் எழுதிய 2 புத்தகம், புத்தம் கூட்டல் திராவிடம் ஈக்குவல் சமூக நீதி, அதோடு தன் அடையாளங்களை எழுதி பார்த்தல் என்ற ஒரு சுயசரிதை ஆகிய 2 நூல்களுடைய வெளியீட்டு விழா மாபெரும் ஆளுமையுடைய ஒரு மாமனிதர், இந்தியா உற்று நோக்குகிற a பொலிட்டிக்கல் பவர் லீடர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற மாமனிதர், யாரையும் விலை கொடுத்து வாங்கிவிடலாம், அதற்கு இணையில்லை என்று எல்லோரும் எதிர்பார்த்த காலத்தில் யாரிடத்திலும் விலை போகாத ஒரு மாசற்ற மாணிக்கமாக இந்தியாவில் ஒலிக்கிறது அருமை சகோதரர். குரலற்றவர்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய எங்கள் ஆசான், அடுக்கப்பட்ட மக்களுக்கு பேராசான், முனைவர் பட்டம் பெற்ற ஒரு ஆளுமையுடைய அரசியல் தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன், அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை, கட்டமைப்பை இன்றைக்கும் கட்டி காக்க வேண்டும் என்பதில் 24 மணி நேரமும் கண்ணும் கருத்துமாக இருக்கிற ஒரு கருத்தியலாளர் எங்கள் ஆருயிர் அண்ணன் அவர்களே, எழுச்சி தலைவர் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற அன்பிற்கினிய கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி மேடையை வீற்றிருக்கிற அன்பு சகோதரர் தோழர் வரவில்லை, ஆனால் துணையாக இருந்த நான் வந்திருக்கிறேன் என்று பொது உடைமை சித்தாந்தங்களை பதிவு செய்து அமர்ந்திருக்கிற அன்பு சகோதரர் ஊடகவியலாளர், நல்ல சிந்தனையாளர் அண்ணன் லெனின் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து பெருமை சேர்த்திருக்கிற இணை பேராசிரியர் குமார் அவர்களே, செல்வராணி அவர்களே, உரையாற்றியிருக்கிற பாதை இல்லத்தினுடைய இயக்குனர் முனைவர் அமல் அவர்களே, சகோதரி நளினி அவர்களே, எழுத்தாளர் அஜயன் பாலா அவர்களே, அன்பு சகோதரர் முனைவர் ஜெயபாலன் அவர்களே, மோகன்தாஸ் அவர்களே, தொகுத்து வழங்கி வாழ்த்துறை சிறப்புரையாற்றி இருக்கிற அன்பு சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர், நாடறிந்த நல்ல தமிழ் பேச்சாளர் சகோதரர் அமுதன் துரையரசன் அவர்களே, எழுத்தாளர் அன்பாதன் அவர்களே, எழுத்தாளர் கரண் கார்கி அவர்களே, ஊடகவியலாளர் கஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நல்ல பல ஆய்வு கருத்துக்களை பதிவிட்டு அமர்ந்திருக்கிற ஆங்கில துறையினுடைய தலைவர், என்னுடைய அன்பு சகோதரர் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தேர்வு கமிட்டியினுடைய உறுப்பினர் அன்பு சகோதரர் முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே, பங்கெடுத்து சிறப்பு செய்திருக்கிற மாநில கல்லூரியினுடைய முதல்வர், கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய இணை இயக்குனர், எங்கள் துறையின் அங்கம் மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் ராமன் அவர்களே, உரையாற்றியிருக்கிற ஆருயிர் அண்ணன் எழுத்தாளர் ஜமாலன் அவர்களே, நிகழ்வில் ஏற்புரையாற்ற இருக்கிற எனது அன்பு சகோதரர் அறிவு வெளிச்சத்தை அள்ளி வழங்குகிற பேராற்றல் மிக்க பேராசிரியர்
முனைவர் மூரா அவர்களே, நன்றி கூற இருக்கிற அருமை சகோதரி சரோஜா தேவி அவர்களே, தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற ஆய்வாளர் மாநில கல்லூரியினுடைய அன்பு சகோதரர் மோகன வசந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்ப்பதற்கு வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர்கள், நான் சார்ந்திருக்கிற திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி தமிழருடைய இரத்த நாளங்களாக நாடி நரம்புகளாக இருந்து விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர்கள், எதிரி அமர்ந்திருக்கிற சகோதரர்கள் சிற்றரசு அவர்களே, அண்ணன் சோப்பு இளங்கோவன் அவர்களே, அண்ணன் காமராஜ் அவர்களே, குறிச்சிமலை ராஜேஷ் அவர்களே, அருமை அண்ணன் முன்னா ராவுத் அவர்களே, வினோபாஜி அவர்களே, கல்யாணகுமார் அவர்களே, செந்தமிழன் அவர்களே, அருமை சகோதரர் தங்கபூமி அவர்களே, கேசவன் அவர்களே, தமிழ்வளவன் அவர்களே, அன்பிற்கினிய பேராசிரியர் தீபா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பொது உடைமை திராவிட இயக்கம் மற்றும் பௌத்தம், நம்முடைய திராவிடம் சார்ந்த ஆதிவாசிகள், ஆதி தமிழர்கள் என்று சொல்லுகிற மூத்த குடிமக்களாக அமர்ந்திருக்கிற எங்கள் மூத்த முன்னோடிகளே, பேராசிரியர் பெருமக்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, ஆர்வலர்களே, பொதுவுடைமை சித்தாந்தத்தின் தோழர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய நாடி நரம்புகளே, இரத்த நாளங்களே, திராவிட சிந்தனையாளர்களே, அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தடுத்த பணிகள் எழுச்சி தமிழருக்கு உண்டு. மற்றும் ஒரு நூல் வெளியீட்டு விழா பத்திரிகையாளர் அரங்கத்தில் காத்திருக்கிறார்கள். விரைந்து முடித்து விடைபெறலாம் என்று வந்த நேரத்தில் தான் இந்த அரங்கம் அமைந்திருக்கிற அமைப்பு சகோதரர் லெனின் சொன்னதை போல தமிழக முதலமைச்சர் தளபதி சொல்வார், கருப்பு நீலம் சிவப்பு இதை வெல்ல யார் என்ற சொற்றொடரின் அடித்தளம் இந்த நிகழ்ச்சியுடைய கட்டமைப்பு. அந்த வகையில் ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியில், உணர்ச்சி மிகுந்த நிகழ்ச்சியில் எழுச்சி தலைவனரோடு நானும் கலந்து கொள்வது ஈடு இணையற்ற பெருமை. 2 ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள், அண்ணனோடு என்னை ஒப்பிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் எங்கள் அண்ணனே, உன்னுடைய ஆளுமைக்கு நிகராக இந்திய திருநாட்டில் தலித் மக்களுக்கு குரல் கொடுக்க யார்? ஆனால் என்றைக்கும் உங்களுக்கு பக்கபலம் நாங்கள், எங்களுக்கு பக்கபலம் நீங்கள். பொது உடைமை தொடர்களோடு இதை வென்றெடுக்க யாராலும் இயலாது. பிரித்தாலும் சூழ்ச்சி என்று, பிரித்தாலும் சூழ்ச்சி என்று எச்சரிக்கை மணி அடிக்கிற இந்திய கூட்டணியின் முதல் தலைவன் உன்னை தவிர வேறு யார்? நான் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற எழுச்சி தலைவரை பற்றி பேசுவதா, மூராவை பற்றி பேசுவதா, ஒப்படைக்கப்பட்ட 2 புத்தகங்களை பற்றி பேசுவதா? ஆனாலும் கூட எங்கள் கல்லூரி இணை இயக்ககத்தினுடைய இயக்குனர், இணை இயக்குனர், பேராசிரியர், மாநில கல்லூரியினுடைய முதல்வர் பேசும்போது சொன்னார், எங்கோ மறைந்தனர், எங்கோ மறைந்தனர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. அதை சொன்னது ராமர் என்பதுதான் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏதோ புரிந்தவர்கள் ராமர் என்ற பெயருக்கு பெயரளவில் சொல்லலாம், புரியாதவர்களுக்கும் சொல்லுவேன். ராமர் எந்த பரம்பரையோ அந்த பரம்பரையில் பிறந்திட்டவர் சொல்லுகிறார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதல் கண்டு. இதைவிட சமத்துவம் மூரா எதிர்பார்க்கிற புத்தகத்தில் இருப்பது, மேடையில் இருக்கிறது, வேறு என்ன வேண்டும்? எனவே மூரா எதை சிந்தித்து எழுதினாரோ அதை மேடையிலும் செயல்படுத்திய முதல் நிகழ்ச்சி அண்ணா நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தேன், தந்தார்கள். தருமபுரி பக்கத்தில் குட்டம்பட்டி பிறந்த ஊர். வந்திருப்பவர்கள் பல பேர் ஊர் பெயர் சொல்ல முடியாமல் இருக்கிற குக்கிராமத்தை சார்ந்தவர்கள் தானே. நாம் என்ன மிட்டா மராசுகளா, கோடீஸ்வரர்களா, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளைகளா, நிலச்சு வாழ்ந்தார்களா? ஊரின் பெயரை பெருமையாக சொல்லிக்கொள்ள குக்கிராமம், குக்கிராமத்திலும் குக்கிராமம். கையை தூக்குங்கள் என்று சொன்னால் அனைவரும் கையை தூக்கி, ஆமாம்
நான் ஒரு குக்கிராமத்தில் வந்தேன் என்று மனதார உற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் கூடியிருக்கிறோம். மூராவின் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சொல்லுவேன் சகோதரர் மூரா அவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, நீ குட்டம்பட்டியில் பிறந்தாலும் தலைநகர் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு விழா நூலக வளாகத்தில் உன்னுடைய நூலை பற்றி எழுச்சி தமிழர் பேசுகிறார், அனைவரும் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நீ குட்டம்பட்டியில் பிறக்கவில்லை, கோமான்பட்டியில் பிறந்த சீமான். எனக்கு என்னவோ தெரியவில்லை, கவிதைகள் பேச பேச நானும் கவிஞனாகிவிட்டேன். இந்த நூலை பற்றி நிரம்ப செய்திகள் பேசினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தாலே இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் உண்டு. அதில் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது இறுதி வழியாக எழுச்சி தமிழரை பற்றி சொன்ன வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசினார் தொகுப்புரையாற்றிய அருமை தோழர். சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமை. எழுதுவது எளிது, படிப்பது எளிது, அதை பலரும் வியக்கும் வண்ணம் சொல்லுவது என்பது அதைவிட பெருமையானது. பாம்பு புற்றுக்குள் அருகே நின்று கொண்டு இது எறும்பு புற்று என்று சொன்ன பகுத்தறிவு முதல்வா, முனைவா, அண்ணன் தொல் திருமா வளவா, அது பெரிய ஆராய்ச்சிக்குரியதுதான். பாம்பு என்று தனியாக எதுவும் புத்து உருவாக்குவதில்லை. எறும்பு புத்தை தான் பாம்பு குடிகொண்டுகிறது. எப்படி நம்முடைய உரிமையை ஆதிக்கம் குடிகொண்டதோ அதை போல அமைப்பாய் திரளுவோம். அந்த சொல்லை சொன்னால் திரும்பி பார்க்கிற ஒற்றை முகம் இந்தியாவில் மட்டும்தான் தலைவான். பொதுவுடைமை இயக்க தோழர்களுக்கு மூலதனம், திராவிட சிந்தனையாளர்களுக்கு திராவிட இயக்க வரலாறு, அதைபோல் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சி அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும், உலக நாடுகளில் உள்ள பிற அரசியல் கட்சியாக இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், துவக்கலாம் என கனவு கண்டுகிட்டு இருக்க பல கட்சிகளாக இருந்தாலும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாலபாட நூல் அண்ணல் அம்பேத்கர் எழுதி தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போல் ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என நீ எழுதியிருக்கிறாயே, அமைப்பாய் திரளுவோம். அதுதான் அரசியல் புத்தகங்களுடைய அடிச்சுவடி. ஒருவேளை கட்சி நடத்த வேண்டும் என்று கருதுபவர்கள் கூட, அல்லது கட்சி துவங்க வேண்டும் என்று கருதுபவர்கள் கூட, எங்கள் அண்ணனே திருமா வளவனே உங்களுடைய புத்தகத்தை படித்து விட்டுதான் அடிச்சுவடி எழுத ஆரம்பிக்க வேண்டும். மூத்த மொழி தமிழ் மொழி. சரி, மூத்த குடிமகன் யார்? தமிழகத்தில் கேட்கவில்லை, இந்தியாவில் கேட்கவில்லை, உலகத்திலேயே கேட்கிறேன். ஆதி மனிதன் தமிழன் என்றால் அந்த ஆதி மனிதனும் ஆதி மனிதன் எதிரே இருக்கிற சொந்தங்கள் நீங்கள் என்றால் நமக்கு குரல் கொடுக்க பிறந்திட்டவர். இன்றைக்கு திராவிட சிந்தனையோடு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம். என்னை பற்றி உயர்வாக சொன்னார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். அதிலும் அருமை சகோதரர் மூரா அவர்களுடைய சிறப்புகளை, கூறுகளை, அவர் எழுதிய எழுத்துக்களை, 26 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்ற அந்த பாராட்டுகளை பார்த்து பார்த்து வியந்து போகிறேன். எப்படி முடிகிறது என்று. எழுதக்கூடியவர்கள் பேச முடிவதில்லை, பேசக்கூடியவர்கள் கட்டுரை எழுதுவதில்லை, கட்டுரை எழுதுபவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதில்லை, ஆராய்ச்சி கட்டுரை எழுதுபவர்கள் கவிஞராக வருவதில்லை. பேசுகிற நான் பேசுவேன், சில பல கவிதைகளை சுவைப்பேன், அவ்வளவுதான். கவிதை எழுதிய பழக்கம் இல்லை. ஆனாலும் இவ்வளவு ஆற்றலோடு ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாமனிதருக்கு பலத்த கரவொலிப்பு பாராட்டுவதுதான் மூராவுக்கு நாம் தருகிற உற்சாக பத்திரம். நம்முடைய எழுச்சி தமிழர் இங்கே வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. எத்தனையோ ஆண்டுகளில் எத்தனையோ ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் அந்த கூட்டத்தை நடத்திய முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நமக்கு குரல் கொடுத்த மாமனிதர் ஆண்டுதோறும் இங்கே அமர்ந்திருக்கிற சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்கள். ஒரு காலத்தில் கேட்பாரற்று கிடந்த குரல் யான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு
அண்ணன் எந்த திசையை பார்க்கிறாரோ, எந்த சொல்லை பார்க்கிறாரோ செயல்படுத்துகிற கட்டத்தில் நினைவில் வாழ்கிற ஆருயிர் தலைவர் இளைய பெருமாள், அவர் பெயர் என்பது தேசிய இயக்கத்தில் இருந்தாலும் திராவிட சிந்தனையோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த மாமனிதர். அவருடைய நூற்றாண்டு விழா மணிமண்டபம் வேண்டும். எத்தனையோ தோழர்கள் மனதில் இருந்த ஆசை முதலமைச்சரிடம் அண்ணன் எடுத்து சொன்னார். மறுநாள் சட்டமன்றம் கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து 110 விதியில் தலைவர் எல்இபி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என சொல்லிவிட்டு இந்த கோரிக்கையை வைத்தது தொல் திருமா அவர்களுடைய வேண்டுகோளை என்று சொன்னார். அதுதான் நான் உணர்ந்தேன். ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டு போகலாம், இயற்கை. அங்கே கேட்டார்கள், இங்கே அறிவித்தேன், முடிந்தது என எண்ணி இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் குறிப்பிட்ட நேரத்தில் இவருடைய வேண்டுகோளை ஏற்று அதை செயல்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற அந்த இணைப்பு பாலம், அந்த இணைப்பு, அந்த தொடர்பு. முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணன் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு பேசியதை எதிரே இருந்து கேட்டிருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். எங்கள் அண்ணன் லெனினை வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய கொள்கைகள் வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் வேறு அல்ல. இரண்டும் ஒரே கொள்கைதான். என் கொள்கையும் என் தம்பி தொல் திருமாவின் கொள்கையும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கர்ஜித்தார். அண்ணன் அமர்ந்திருந்து ரசித்தார். இன்றைக்கும் கலைஞருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர். புத்தரை பற்றி, பௌத்தத்தை பற்றி இவ்வளவு பேசினோம். ஆசையை துறக்க வேண்டும் என்று சொன்ன மாமனிதர். அதனால் ஆட்சி, அதிகாரம், குடும்பம், கொள்கை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு துறவியான கதை நாடு அறியும், நாம் அறியோம். கலைஞர் சொன்னார், புத்தருக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தோம் கவியரங்கத்தில். ஆசையை துறக்க வேண்டும் என்ற ஆசையே புத்தருடைய ஆசை என்று சொன்னார். அந்த நயம், சொல்லுகிற பாணி, சொல்லுகிற விதம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். கலைஞர் அதற்கும் சொன்னார். அது சரி, அப்படி சொன்னவர் கூட தன் பெயரை, ஊர் பெயரை மறக்காமல் எழுதியிருக்கிறாரே. இப்படி வார்த்தை சித்தாந்தங்கள் அதிகம் கையாளப்படுவது இலக்கிய வட்டாரத்தில், அறிவுசார் அறிவாளிகள் கூடுகிற இடத்தில். அப்படி அறிவுசார் அறிவாளிகளும் இலக்கிய வட்டாரமும் நிறைந்திருக்கிற சபையாக அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் அருமை சகோதரர் பேராசிரியருடைய நூல் வெளியீட்டு விழாவில் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை போல் இந்த கூட்டத்தை தமிழகத்தில் எங்கே தேடுவது? அறிவுசார் கூட்டம் உங்கள் தலைமையிலே, புத்தக வெளியீடு என்ற பெயரிலே. நம்முடைய ஆருயிர் அண்ணன் சொன்னார், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அங்கீகரித்து கொண்டாட வேண்டும். கோரிக்கையை ஏற்று மறுநாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ திருநாளாக தமிழ்நாடு கொண்டாடிட வேண்டும் அரசாணை போட்டார். போட வைத்தது நீ, போட்டது முதலமைச்சர். நீ என்ற ஒற்றை வார்த்தை, எங்கள் அண்ணனே, நீ தமிழகத்தின் இங்கு இருக்கிற மக்களுடைய ஆளுமை உள்ள ஒரு மாமனிதர். அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழகத்தில் வீதிகளில் காலூன்ற வைத்த பெருமை கருஞ்சட்டைக்காரர் பேராசிரியர்கள் இருக்கலாம். பேராசிரியராக வழங்கிய பேராசான் தந்தை பெரியாருக்கு உண்டு. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் என கொண்டாட வைத்தார். எனவே சமத்துவ திருநாள் என்று கொண்டாட மூல காரணம் நீ. என்றைக்கும் மறக்கிட மாட்டோம் இந்த பெருமையை, இந்த சிறப்பை. இன்றைக்கு இதை முடித்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு விழா, நானும் விடைபெற வேண்டும். அண்ணனுடைய உரையை கேட்டுவிட்டு அதே நேரத்தில் நான் அன்போடு வேண்டுவது, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். சமீபத்தில் மற்றொரு நிகழ்ச்சியில் தேவநாயபாவோட நூலக அரங்கத்தில் அண்ணனோடு கலந்து கொண்டேன். வணிகவியல் துறையினான ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். எழுத்துக்குரிய படிப்புகளை பலர் படித்திருக்கிறோம், பலன் பெற்றிருக்கிறோம். ஆனால் என்னென்று எழுதுகிற கணிதவியல், வணிகவியல் அல்லது ஆடிட்டர் என்று சொல்லுகிற அந்த கணக்கிடல், பேராசான்மிக்கல் பணி, இந்த பணிகளில் என் தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை என்ற நிலையை போக்குவதற்கு தலைநகரில் வணிகவியல் துறையின் சார்பில் கருத்துக்களை சொல்லி தாராண்மையோடு என்னிலும் திறங்க வேண்டும் என்று கருத்துரையாற்றியவர் நீ.